எங்க இன்னைக்கு நம்ம ஆளை காணுமே, வர்றேன்னு சொல்லியிருந்தானே, ஆளை காணுமே. எங்கடா இருக்க? ஏய் இருக்கியா? இங்க டேய் நீ பாட்டுக்கு வந்து இடிச்சிட்டு இருக்க. நான் கூட இப்ப திட்டிட்டு போனேன். இப்பதானே வரேன். நீ எப்ப வரேன்னு சொல்லிட்டு போன்ட்டு இருக்க. கொஞ்சம் வர வழியில சின்ன பஞ்சாயத்து. உனக்கு கலக்க மாட்டேன்ட்டானா ஓட்டு வந்தேன். ஆரம்பிச்சிட்டாங்களா இல்லையா? வாங்கினியா இல்லையா? அதெல்லாம் இருக்குது. சொல்லு, ஆரம்பிச்சிட்டாங்களா இல்லையா? இவங்க அப்பல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி தெரியல. என்ன ஆரம்பிக்கிற மாதிரி தெரியல. எப்ப ஆரம்பிக்கிறாங்களோ முடிச்சுட்டுதான். புரியுதா? சரி விடு, பாத்துக்கலாம். இடம் கொடுங்க, பேசக்கூடாது. பாத்துக்கலாம் விடு. முடிச்சுட்டு என்ன பண்றாங்களோ நம்மளும் அப்படியே குஜா வந்துட்டு நம்ம வேலையை காட்டிடணும். போயிட்டு நம்ம ஃபன் பண்ணிட்டு நம்ம ஒரு என்ன அவ்வளவுதான். நீ நின்று பேசாம வேடிக்கை பாரு எங்க என்ன நடக்குதுன்னு. ஆரம்பிக்கும் போது நம்ம பாத்துக்கலாம். நிறைய பேர் வருவாங்க, பாத்துக்க. என்ன ஒழுக்குமா பாத்துக்கலாம் விடு. ஹலோ, வெல்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அடையாளம் நியூஸ் சேனல். கோயம்புத்தூரின் செய்திகளை உங்களிடம் எடுத்து வரதுக்காக உங்கள் ரிப்போர்ட்டர் ஸ்டெஃபி மற்றும் கேமராமேன் கிருவா. ஸோ கொங்கு கோவையில் ஏதோ பரபரப்பாக கூட்டம் கூடியிருக்காங்க. எதுக்குன்னு தெரியல, ஏன் கூடியிருக்காங்கன்னு தெரியல. வாங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ 2 பேர் வராங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். ஹலோ. ஹாய். ஸோ எதுக்காக இங்கே வந்திருக்கிறீங்க? நீங்க எதுக்காக வந்திருக்கீங்களோ அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். இல்ல எதுக்காக வந்து இவ்வளோ பரபரப்பா கூட்டம்ல கூடியிருக்காங்க? எதுக்காக எல்லாரும் வந்திருக்கிறாங்க? ஓ, கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ்னா என்ன தெரியலீங்க. அங்க ஏதோ கூட்டமா இருந்துச்சு, ஏதோ கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தாங்க, அதனால வந்திருந்தோம். அப்படியா? நீங்க என்ன நினைக்கிறீங்க கிறிஸ்மஸ பத்தி? எங்க கிறிஸ்மஸ் வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். நான் தான் சொல்லுவேன். மீடியா இருந்து வந்து நான் தான் சொல்லுவேன். கவர் சும்மா நான் பேசுறேன். இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா எங்க கிறிஸ்மஸே வேற லெவல்ல இருக்கும். மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சர்ச்சுக்கு போவாங்க, துதிப்பாங்க, வருவாங்க. ஆனா எங்களோட அப்படி இல்லை, வேற மாதிரி. என்ன அந்த கேட்டுதானே நம்ம கிறிஸ்மஸ் எல்லாம் ஒன்லி குடி அப்படிதான். குடிச்சோமா, வந்தோமா, கிறிஸ்மஸ் போயிட்டு இருக்கோம். நாங்க உள்ள வந்தோமா, அப்படியே ஜாலியா இருந்தோமா, பார்த்தோமா, கேக் கட்டுவாங்க, நாங்க பாட்டுக்கு சாப்பிட்டு பிரியாணி போடுவாங்க, சாப்பிட்டு நாங்க பாட்டுக்கு போயிடும். அதுதான் எங்க கிறிஸ்மஸ். ஓகே, சோ இவங்க அவங்களோட கருத்து சொல்லிட்டாங்க. கிறிஸ்மஸ்னாலே ஒரு ஃபன் ஃபில்ட் எலிமெண்டா இருக்கும் போல இருக்கு. சோ அங்க ஒரு கப்பல் வராங்க, வாங்க அவங்க கிட்ட கேட்டுடலாம். இங்க சீக்கிரம் வாங்க. ஹலோ மேம், நாங்க அடையாளம் டிவில இருந்து வந்திருக்கோம். ஸோ நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கிறீங்க? ஐயோ, அது ஏன் கேக்குறீங்க? எங்களுக்கு இன்னைக்கு இவ்வளவு வருஷமா நான் எங்க இருங்க, நான் பேசிட்டு இருக்கேன்ல. அட இருங்க, இவ்வளவு வருஷமா நீங்க போங்க, நானே சொல்றேன். இவ்வளவு வருஷம் நான் எங்க அம்மா வீட்டுல தான் கொண்டாடினேன். ஆனா இந்த வருஷம் எனக்கு நல்ல கிறிஸ்மஸ். என்னங்க சொல்றீங்க? ஓகே, இவ்வளோ கூட்டம் கூடியிருக்காங்க, எல்லாரும் கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ்னு பரபரப்பா இருக்காங்க. அப்படி கிறிஸ்மஸ்னா என்ன? கிறிஸ்மஸ்னா நல்லா ஃபுல்லா பிரியாணி சாப்பிட்டுட்டு அப்படியே என்ஜாய் பண்றது தான். ஃபுல்லா சாப்பிடணும். ஆனா இந்த வருஷம் எங்களுக்கு தலை கிறிஸ்மஸ், அதனால மாமனார் வீட்டுல கறி விருந்து. ஒரு நிமிஷம், அப்படியே வெளியே வந்தா மெடிக்கல்ல மருந்து. ஏங்க இப்படி பண்றீங்க? ஐயோ, டைம் ஆயிடுச்சு, வாங்க போலாம்ல. ஓகே, ஸோ இந்த கப்பலை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்மஸ்னாலே ஒரே விருந்து தான், அதுவும் கறி விருந்து தான். ஓகே, ஸோ இங்க இன்னொருத்தவங்க வராங்க, வாங்க அவங்க கிட்ட போய் கேட்கலாம். டேய் இல்லைங்களா, நல்லா கவனிச்சுக்கோங்க. அம்மாவை விட்டு நவரக்கூடாது, அங்க இங்க ஓடக்கூடாது, எந்திரிச்செல்லாம் நடக்கவே கூடாது, என் பக்கத்திலே இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ மேம். ஹலோ, கிறிஸ்மஸ்னா என்ன மேம்? கேக்குதாமா? கேக்குதுடா. என்ன வேணும்? கேக்குதாமா? கேக்குதுடா. கேக்குதாமா? கேக்குதுடா. அவன் சாப்பிடுற கேக் கேக்குறான். எல்லாருக்கும் கேக்குதுடா. ஏண்டா மானத்தை வாங்குற? வா. கிறிஸ்மஸ்னா என்ன? இருங்க, நான் சொல்றேன். கிறிஸ்மஸ்னா சாண்டா கிளாஸ் வருவாரு. கிறிஸ்மஸ்னா நிறைய கேக் தருவாரு. பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்கம்மா, அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. ஆனா கிறிஸ்மஸ்னா என்னங்கிறத நீ உள்ள வந்து பார், உனக்கே தெரியும். ஏமா இந்த அம்மா ஏதோ சொல்லிட்டு போறாங்களே, உள்ள போய் பாப்போமா? அட போங்கண்ணா, நீங்க வேற. எனக்கு இன்னைக்கு 7 மணிக்கு பியூட்டிஷியன் கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கு, பெடிக்யூர் மேனிக்யூர் எல்லாம் பண்ணும். இந்த மாதிரி கண்டதுலாம் என்னால டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. இல்லம்மா, நீ ஒன்று புரிஞ்சுக்கோ,
நம்ம எடிட்டர் வேற புதுசா ஏதாவது எடுத்துட்டு வாயான்னு ஒரே டார்ச்சர் பண்றாரு. உனக்கு தெரியுமா தெரியாதா? அந்த ஆளு வேற ஷோ. அதனாலதான் சொல்றேன், இங்க ஏதோ சொல்றாங்க, ஏதோ காமிக்கிறாங்களா, என்னன்னு போய் பாப்போமே. புதுசா ஏதாவது கிடைச்சு டிஆர்பி ஏத்து நின்னு கடைசியில குளுக்கோஸ் ஏத்துற மாதிரி ஆக்கிடுவான் அந்த ஆளு. அதான் சொல்றேன், வா இங்க என்ன நடக்குதோ அதை ஷூட் பண்ணி கொண்டு போய் கொடுப்போம். புதுசு கண்டக்ட் ஏதாவது கிடைக்கும்ல. சரி வா வா. போய் தான் ஆகணுமா? ஆமா, ஏதாவது கிடைக்கிறது. சரி வாங்க போலாம், போய் தான் பாப்போமே. இங்க கூடி வந்திருக்கிற யாவரையும் கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இந்த நாள்லயும் கூட இயேசுவை சந்திச்ச ஒருத்தருடைய வாழ்க்கையை தான் நாடகமா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இயேசுவா, இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு. இயேசுவை பத்தியா பேசிட்டு இருக்கிற? வா. சவுல், அவன் சொல்றது கேட்டீங்களா? ஆமா, நான் கேட்டுதான் இருந்தேன். அந்த இயேசு தான் மேசியான்னு சொல்றான். அப்படியா? அந்த இயேசுவை நம்ம தான் கொன்னோம்னு சொல்றான். அப்புறம் தீர்க்கதரிசிகள் அந்த இயேசுவை பத்தி தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்றான். இதுக்கு நல்ல ஒரு முடிவு கட்டணும். ஆமா. இவனை என்ன பண்ணலாம்? அனுப்புங்க, எல்லாரும் கல்லறிஞ்சு கொள்ள சொல்லுங்க. இதோ வர சொல்றேன், சீக்கிரம். சவுல், எங்க துணியெல்லாம் புடிங்க. நீங்க சொன்ன மாதிரி அவனை நாங்க கல்லால அடிச்சு கொண்டுட்டு வரோம். போ சீக்கிரம், சொன்னது செய். அவனை அடிங்க, அவன் இன்னைக்கு சாகணும். ஐயோ அடிங்க. இயேசுவே இயேசு, என்ன அடி வாங்கி இயேசுவே இயேசுவேங்கறான். அடிங்க, நல்ல அடி. ஏய், நீ ஒரு கல் எடுத்து அடி. இயேசுவே இயேசுவே, திருப்பி இயேசுங்கறான். அடிங்க, பத்தாது, அவன் சாகணும். இயேசுவே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதிருமப்பா. ஐயோ இயேசுவே இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும். சவுல், அவன் பாத்தீங்களா? சாகும் போது கூட இயேசுவே இயேசுவேங்கறான். ஆமா, நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். இந்த மாதிரி இயேசு இயேசு எங்க சொல்றாங்களோ, எந்தெந்த வீட்டுல சொல்றாங்களோ வீடு விட போ. எல்லாரும் அடிச்சு எடுத்துட்டு வா, எல்லாரும் கொலை பண்ணலாம். தம்பி வா தம்பி, நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்ம ஜாம் பண்ணலாம். ஏஸ்பா பிள்ளைங்க நம்ம ஜாம் பண்ணும், சரியா? முட்டி போடு. ஜாம் பண்ணலாமா? ஸ்தோத்ராண்டவரே சரள் சரள் சரள். என்னங்க, என்னாச்சு? நம்ம அமைதியார் நம்ம சேவான் இருக்காருல்ல? ஆமா, பந்தியஸ்தர் இருக்காரு. ஆமா, அவரேதான். அவரு என்ன பண்ணாங்க தெரியுமா? கல்லால அடிச்சு கொண்டுட்டாங்க. கல்லால அடிச்சு கொண்டுட்டாங்களா? யாரு? ஆமா, நம்ம சவுல் இருக்கார்ல, சவுல். அவரும் அவரோட சேர்ந்த ஆளுகளும் அவரை கல்லால அடிச்சு கொண்டுட்டாங்க. ஐயோ. ஆமா, இயேசுவை பத்தி பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப இவங்க வந்து இயேசுவை பத்தி சொல்றியான்னு கேட்டு கல்லால அடிக்க சொல்லிட்டாங்க. ஐயோ பார்க்கவே பயமா இருந்தது. இன்னொரு விஷயம், இந்த சவுல் இருக்காருல்ல, அவன் என்ன சொல்றான், இந்த மாதிரி இயேசுன்னு சொல்றவங்கள எங்கெங்க இருக்காங்களோ எல்லா இடத்துக்கும் போய் வீடு புகுந்து எல்லாத்தையும் அடிச்சு கொள்ளுங்கடா அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்றாப்பா. ஐயோ, வந்துட்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன பண்ணலாம் நம்ம? இதெல்லாம் வந்துட்டு ஏஸ்பா நமக்கு முன்னாடியே சொல்லிருக்காரு இல்லைங்க, எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் நம்ம குடும்பமா ஆண்டருக்காக நிப்போங்க. ஆமா சாரா, அவர் வந்து நம்ம இப்ப மறுதளிக்க கூடாது. நம்ம வந்து அவரு வணங்கிட்டே இருக்கணும். சரிங்க, நம்ம குடும்பமா ஜெபம் பண்ணலாங்க. எந்த துன்பம் வந்தாலுமே அவர் ஜெபிப்போம். சரிங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கேட்டிங்களா? எங்கயோ ஜெபம் பண்றாங்க சவுல். ஆமா, இங்கதான். வா இங்கதான். யாரு நீங்க? சொல்லுவேன். என்ன தைரியம் இருந்தா திருப்பி இயேசு நீங்க சொல்லல. இயேசுவே விடுங்க என்ன விட மாட்டேன். இயேசு சொல்லல. கடவுள் இழுத்து வாங்க அவனை. கொல்லு. இயேசுவே சவுல்
நான் இன்னொரு கூட்டத்தை பார்த்தேன். அவங்களும் இயேசு கும்பிடுற ஆளுங்க தான் நினைக்கிறேன். வந்து பாருங்க. எங்க சொல்லு, வாங்க கூட்டிட்டு போறேன். வா. எங்க எங்க? ஏய் யோவனா, சுத்தனா, கேள்விப்பட்டீங்களா? என்னது? அந்த சவுல் இருக்கிறான்ல, அவன் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்க வீட்டுக்குள்ள எல்லாம் போய் அடிச்சு இழுத்துட்டு வந்து உதைச்சு கொல்றானா. ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். இப்ப நம்ம ஜெபமே பண்ண முடியாது போல இருக்கே. என்ன பண்றது? ஆனாலும் நமக்கு இந்த மாதிரி நிலைமை வந்தாலும் நம்ம ஏஸ்பா விட்டு விலகவே கூடாது. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நம்ம விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். ஆமா, வாங்க ஜெபிக்கலாம். வாங்க. சவுல் இவங்கதான். சவுல், என்ன தைரியம் இருந்தா இன்னொரு கூட்டமும் இயேசு இயேசுங்கறாங்க. இயேசு சொன்னல எந்த வீட்லயும் இயேசு பத்தி சொல்லக்கூடாது. இயேசு சொல்லாத. இயேசு சொல்லக்கூடாது. கொல்லுங்க. சவுல், ஒரு வழியா எருசலேம்ல இயேசு இயேசுன்னு சொல்லிட்டு இருக்க கூட்டத்தை ஒழிச்சிட்டோம். சவுல், அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஆமா, நீங்க சொன்னது ரைட்டு. நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா, நமக்கு வந்து மோசோட கொள்கைகள் தான் முக்கியம். ஆமா, அந்த இயேசுவையோ அந்த இயேசுவ நாமத்தை அறிக்கை பண்றவங்களோ இனி இந்த உலகத்துல எங்கேயும் இருக்க கூடாது. எனக்கு ஒரு செய்தி வந்தது. என்ன செய்தி? இங்க நடந்த மாதிரி தமஸ்குல இருக்காங்க இயேசுவை வந்து ஆராதிக்கிறாங்கன்னு ஒரு செய்தி வந்திருக்கு. அப்படியா? நம்ம இப்ப தமஸ்கு போறோம். அங்க இருக்கவங்க எல்லாரும் நம்ம கொல்றோம். வாங்க போலாம். என்ன வெடிச்சது? சவுலே, சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம் அல்லவா? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? நீ எழுந்து தமஸ்கு பட்டணத்துக்கு போ. நீ என்ன செய்ய வேண்டும் என்பது அங்கே உனக்கு சொல்லப்படும். இயேசுவே, நான் அப்படியே செய்யறேன். எங்க இருக்கீங்க? சவுல், வாங்க. சவுல், சவுல், எனக்கு கண்ணு தெரியல. சவுல், என்ன சொல்றீங்க? என்ன அந்த பட்டணத்துக்கு கூட்டு போங்க. சவுல், பதறாதீங்க, பக்கத்துல தான் இருக்கு, போயிடலாம். இப்பவே தமஸ்கு பட்டணத்துக்கு கூட்டு போங்க. அவசரம் இல்ல, பக்கத்துல தான் இருக்கு. அனனியா, அனனியா, நீங்க ஒரு விஷயம் கேள்விப்பட்டீங்களா? அந்த சவுலு எருசலேம் இருக்கிற விசுவாசிகள் எல்லாம் கொன்னுட்டு இப்ப தமஸ்கு வந்துட்டானாமா. பர்னபா, ஏன் இப்படி பதட்டப்படுற? உனக்கு என்ன நினைச்சு தெரியுமா? கர்த்தர் ரொம்ப நல்லவர். என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? ஆமாப்பா, நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேனா, ஆண்டவர் என் கூட பேசினாரு. அந்த சவுல கர்த்தர் தன்னுடைய ஊழியத்துக்காக தெரிந்தெடுத்திருக்கிறாராமா. அப்படியா? ஆமா. அதனால அந்த சவுலுக்காக நான் போய் ஜெபம் பண்ணி சவுலுக்கு நான் ஞானஸ்நானம் கொடுத்துட்டு வந்தேன். அந்த சவுல கர்த்தர் ஊழியத்துல வல்லமையா பயன்படுத்த போறாராமா. வா, நாம் 2 பேரும் போய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபம் பண்ணுவோம். பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோம்.
நாம் கடவுளுக்கு கிறிஸ்துவுக்குள்ளாய் இருந்தபோது இயேசு நமக்காக மரித்ததினால் நம் மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணியிருக்கிறார். நிறுத்து, இவனை நம்பாதீங்க. இவன் வந்து பொய் சொல்லிட்டு இருக்கான், இவன் ஏமாத்துறான். யாரும் நம்பாதீங்க இவனை, இவன் பேச்ச கேட்காதீங்க. எல்லாரும் இங்க இருந்து போயிருங்க, வாங்க போலாம். சகோதரரே, நான் சொல்லத ஒரு நிமிஷம் கேளுங்க. நீங்க நான் யார் என்பது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் ஒரு பரிசேயன். நான் 8ஆம் நாள்ல விருத்த சேதனம் பண்ணுவேன். நான் இயேசு யார் ஆராதிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் இயேசுவை வந்து ஆராதிக்கிற எங்க இருந்தாலும் போய் அவங்களை சித்திரவதை செஞ்சேன், அவங்களை சிறையில் அடைச்சேன், ஏன் அவங்களை கொலை கூட பண்ணினேன். அப்படி பண்ணினா ஒரு நாள் தமசுக்கு போகும்போது அந்த இயேசுவை நான் சந்திச்சேன். எந்த இயேசுவை நான் வெறுத்தேனோ, எந்த இயேசுவின் ஜனங்களை நான் துன்பப்படுத்தினோ அந்த இயேசுவை நான் சந்திச்சேன். அப்பதான் நான் எவ்வளவு பெரிய பாவின்னு சொல்லி எனக்கு புரிஞ்சது. அவ்வளவு பெரிய கடவுளா இருக்கிற அவர் என்ன மன்னிச்சு என்னை ஏற்றுக்கொண்டார். அவரையே வெறுமையாக்கி எனக்காக அவர் சிலுவை சுமந்து மரிச்சு எனக்கு நித்திய வாழ்வை தந்தார். அன்னைக்கு தான் நான் உண்மையா புரிஞ்சு கொண்டேன். என் ஆஸ்தி, பெருமை, என் அந்தஸ்து எல்லாமே குப்பையா எண்ணினேன். அந்த இயேசு தான் மெய்யான தெய்வம் சொல்லி, அவர் ஒருத்தர் தான் என்ன பாவத்திலிருந்து விடுவிக்க முடியும் சொல்லி உண்மையை நம்பினேன். அந்த ரட்சகரை நான் உண்மையை ஏற்றுக்கொண்டேன். அந்த ரட்சகரை உண்மையை ஏற்றுக்கொண்டதுனால இன்னைக்கு நான் சொல்ல முடியும், மரணமோ பட்டயமோ நிர்வாணமோ நாசமோ எது வந்தாலும் அந்த இயேசுவோட அன்பை என்னை விட்டு ஒரு நாளும் ஒரு நிமிஷமும் ஒருபோதும் பிரிக்க முடியாது. இயேசு சீக்கிரம் வர போகிறாரு. நீங்க அவரை ஏற்றுக்கொள்ளுங்க, நீங்க அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆமாம், சவுல் சொல்றது சரிதான். அவர்தான் நமக்காக சிலுவையில் மரித்தார். அவர்தான் என் ரட்சகர், அவரை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். ஆமாம், நானும் அவரை ஏற்றுக்கொள்கிறேன். ஆமாம் ஆமாம், நானும் ஏற்றுக்கொள்கிறேன். நானும் வாழ்க்கையில எவ்வளோ கூட்டத்தெல்லாம் கவர் பண்ணிருக்கேன், ஆனா இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு இல்லைன்னா? அண்ணா அண்ணா என்னாச்சு? இல்லம்மா, மனசு வேதனையா இருக்கு. இந்த சவுல் மாதிரி தான் நானும் எத்தனையோ தடவை இயேசுவை வேதனைப்படுத்திருக்கேன், துன்பப்படுத்திருக்கேன். இயேசுவை பத்தி சொல்லும் போதெல்லாம் அவர் நம்பல, விசுவாசிக்கல, அவருக்கு விரோதமா நிறைய பாவம் பண்ணியிருக்கேன். இது பாரு, எங்கேயோ ப்ரோக்ராம் போற நம்மளை இன்னைக்கு இங்க வர வச்சு அவருடைய அன்பை நமக்கு காமிச்சிருக்காரு பத்தியா. இன்னைக்கு தான் அவர் இயேசு எனக்குள்ள வந்த மாதிரி நான் ஃபீல் ஆகுது, உணர்றேன். இதுதான் கிறிஸ்மஸோ? ஆமாண்ணா, இங்க வந்து பார்த்து சவுலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் என் மனசுக்குள்ளேயும் ஏதோ பண்ணுதுண்ணா. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியல. ஆனா நீங்க சொல்லதான் எனக்கு அது புரிஞ்சிச்சுண்ணா. இத்தனை வருஷத்துல கிறிஸ்மஸோட உண்மையான அர்த்தம் எனக்கு இன்னைக்கு தானே புரிஞ்சிச்சு. இனிமே என் மனசு இயேசுக்கு தான். தேங்க்யூ ஜீசஸ்.